கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாய் இந்த காலை வேளையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் எங்களுடைய ஆராதனைக்கு அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கடந்த நாட்களெல்லாம் தேவனங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து ஜீவனுள்ளோர் தேசத்திலே ஆரோக்கிய சுகத்தோடு வைத்து இந்த காலை வேளையிலும் தேவனை துதிக்கும்படியாய் ஆராதிக்கும்படியாய் தேவன் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு காணிக்கையாய் செலுத்தும்படிக்கு இந்த ஆராதனையிலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆகவே திரும்பவுமாய் ஒரு விசை இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொல்லி எங்களுடைய ஜெபங்களிலே உங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒரு விசை கண்களை மூடி தேவ சமூகத்திலே இந்த ஆராதனையை ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கலாம். இந்த காலை வேளையிலும் தேவனை ஆராதிக்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளை நிறைக்கும்படியாய் ஆவியிலே நிறைந்து தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிக்கிறது மாத்திரமல்ல, இன்றைய நாளிலும் கர்த்தர் வசனத்தின் மூலமாக எங்களோடு பேச போகிறார் என்று சொல்லி ஆண்டவரே நீர் என்னோடு பேச வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்கு உரியவர் நீர் மாத்திரமே ஆண்டவரே. நாங்கள் நன்றியோடு உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகா கிருபையும் பரிசுத்தமும் நிறைந்த நல்ல தெய்வமே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். திரும்பவுமாய் ஒரு நல்ல நாளிலும் கர்த்தாவே மனமகிழ்ச்சியின் நாளிலும் உம்மை ஆராதிக்கும்படியாய் தேவன் கொடுத்த கிருபையான நேரத்துக்காய் நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் இந்த ஆராதனை உங்கள் அன்பின் கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையிலும் கர்த்தர் மகிமைப்படும்படியாய் பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இந்த இடத்திலே ஊற்றப்படும்படியாய் எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவியிலே நிறைந்து உம்மை துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் வார்த்தையிலே பலப்படும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்களெல்லாம் தேவனை பாதுகாத்து ஆசீர்வதித்து ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு இந்த நேரம் வரைக்கும் வழிநடத்திக் கொண்டு வந்ததை போல ஆண்டவரே ஆராதிக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே அவர் நடத்தி கொண்டு வந்தபடியால் நாங்கள் நன்றி சொல்கிறோம். தேவரின் இந்த ஆராதனையிலே கர்த்தாவே கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கிருபை கரம் இருக்கட்டும். இந்த வார்த்தைகள் புதிய ஆராதனை அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையோடு கர்த்தாவே இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விளவினப்பட்டு நோய்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரின் ஆராதிக்கிற வேளையிலே ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பலப்பட்டவர்களாய் உற்சாகத்தோடு ஆராதிக்கவும் துதிக்கவும் தக்கதாய் கர்த்தருடைய வல்லமையுள்ள ஆவியானவர் அவர்கள் இருக்கிறதான இடத்திலே அபிஷேகிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தான உமது அன்பின் கரங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமது நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாய் எங்களை பயன்படுத்தும்படியாய் இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் வேத வாசிப்புக்காக எங்களுடைய பரிசுத்த வேதாமத்தை சங்கீதம் 40வது சங்கீதம் 1வது வசனத்தில இருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசித்து நாங்கள் தியானிக்கலாம். சங்கீதம் 40 1 - 6வது வசனம் வரைக்கும். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரை தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்து சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் கூட சங்கீதக்காரனாகிய தாவீது பாடுனதான இந்த 40வது சங்கீதத்திலே அவன் இப்படியாய் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், அவசரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று சொல்லி. அது எவ்வளவு உண்மையாய் இருக்கிறதோ அதை எங்களுடைய பல நேரங்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். ஆனால் இங்கே தாவீது சொல்லுகிறான், கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் அவசரப்படுகிற நேரம் அல்ல கர்த்தருடைய நேரம். கர்த்தருக்கு ஒரு நேரம் இருக்கிறது. அந்த அனுக்கிரக நேரத்திலே எங்களை ஆசீர்வதிக்க எங்களை நினைத்திருக்கிற நேரத்திலே கர்த்தர் நிச்சயமாய்
நாங்கள் கூப்பிடுகிற வேளையிலே எங்களிடமாய் பொறுமையுடன் சாய்ந்து எங்களுடைய கூப்பிடுதலை கேட்கிற தெய்வமாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடங்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலே ஜீவித்தும் கூட அவர்கள் பல நேரங்களிலே கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவரே எங்களை விடுதலையாக்கும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் ஒரு விசை தேவன் என்ன செய்கிறார்? அந்த காலம் நிறைவேறின போது அவர்களை கண்ணோக்கி பார்த்தார். அவருடைய கூப்பிடுதலை செவி கொடுத்து கர்த்தர் ஒரு மோசையை எழுப்பி அவர்களை விடுவித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதை போலத்தான் தாவீது சொல்லுகிறான், நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என்னுடைய கூப்பிடுதலை கேட்டார். அது மாத்திரமல்ல, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேலே நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி, உளையான சேற்றும் பயங்கரமான படுகொலியும் எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? பாவத்துக்கு அடிமைத்தனத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நானும் நீங்களும் கூட ஒரு நாள் பாவத்துக்கு அடிமைப்பட்டு உளையான சேற்றிலே அமிழ்ந்து போகிறவர்களாய் இருந்தோம். ஆனால் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக பூமியிலே அனுப்பி கொடுத்து கல்வாரி சிலுவையிலே அவர் இரத்தம் சிந்துவதன் நிமித்தமாய் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாங்கள் அந்த உளையான சேற்றிலே இருந்து பாவ படுகுழியிலே இருந்து தூக்கி கண்மலையின் மேலாகிய கிறிஸ்துவின் மீது எங்களை நிறுத்தி இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படி நிறுத்தின தெய்வத்துக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் 3வது வசனத்திலே, நம்ம தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயிலே தந்தார். அல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையிலும் 6வது வசனத்திலே சொல்லுகிறதை போல கர்த்தர் எங்களுடைய பழிகளையோ காணிக்கைகளையோ விரும்பாதபடிக்கு கர்த்தரை பாடுகிற புதுப்பாட்டை எங்களுடைய வாயிலே இருந்து, நன்றியுள்ள பாட்டை எங்களுடைய வாயிலே இருந்து கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று தேவன் எங்களை விரும்புகிறபடியினாலே இந்த காலை வேளையிலும் தேவனை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தி பாடி எங்களோடு கூட இந்த ஆராதனையில இணைந்து கொண்டு நாங்கள் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே என்று சொல்லி பாடி தேவனை நாங்கள் துதிப்போம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள்ள வரை ஆராதிக்கும் வரை என்னுடைய வாயிலிருந்து புறப்படத்தக்கதாக தேவன் நன்மை செய்தவரால் நன்றி ஆண்டவரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுனிரே. 1000 10,000 பேர்களிலே சிறந்தவரே, ஆண்டவராக துதிக்கிறோம். ஆண்டவரே சுனிரே. விழிவழியே எங்கள் பிரியம் நீரே, எங்கள் தொழுதிடுவே. விழிவழியே எங்கள் பிரியம் நீரே, எங்கள் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்காயாவுமே முழங்கிடுவே, மகிழ்வுடன் துதித்திடவே. நாங்கள் யாவும் இயேசுவை கண்டே முழங்காயாவுமே முழங்கிடுவே, கர்த்தரை ஆராதிக்கலாம். துதித்திடவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள, திரும்பவும் வருவதென்றே. மாரநாதா இயேசுவை சேர்ந்த மரத்தோடு
ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலை வேளையிலே தேவரீரை ஆராதிக்கும்படியாக கொள்ளும்படியாக தேவரீரை கர்த்தாவே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே இதோ 1000 10,000 பேர்களிலே சிறந்தவரை நேசர் இதோ நேசரின் கர்த்தாவே நேசரிற்காக ஜீவனை கொடுத்ததை வைக்கிறவரை சொல்லி இந்த காலை வேளையிலே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே யாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்யும் முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும் என்று சொல்லி உன்னதமான நாமத்தினாலே கர்த்தாவே உயர்த்தப்படத்தக்கவரே துதிக்கப்படத்தக்கவரே உமக்கு நன்றி ஆண்டவரே வானம் எனது சிங்காசனம் பூமி எனது பாதப்படி என்று சொன்னவர் இதோ இங்கே வாசஸ்தலம் தேவ பிள்ளைகள் மத்தியிலே இருக்கிறது என்று சொல்லி தேவ பிள்ளைகள் ஆராதிக்கிற வேளையிலே வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற தெய்வம் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ராஜாதி ராஜாவாய் இந்த பூமியை நீதியோடு நியாயம் தீர்க்க வரப்போகிற நியாயாதிபதியே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நீர் வருகிற வேளையிலே அந்த மகிமையை நாங்கள் பிரவேசிக்கத்தக்கதாய் தேவரீர் இந்த உலகத்திலே உமக்காக ஜீவிக்கக்கூடிய ஒரு ஜீவியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே 1000 10,000 தூதர்கள் ஆண்டவரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதிக்கிறதை போல உமது பிள்ளைகளும் இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இடங்களிலே உம்மை ஆராதிக்கிற வேளையிலே தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைத்து ஆண்டவரே இந்த ஆராதனையிலே நீர் மகிமைப்பட வேண்டும் ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பலப்பட வேண்டும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே இயேசுவே சிறுமைப்பட்டவர்களே கர்த்தாவே கண்ணோக்கமாய் இருக்கிற தெய்வம் நீர் நல்லவர் ஆண்டவரே ஹalleluya உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அந்த இயேசுவை விட்டால் எங்களுக்கு யாருமே இல்லை இந்த உலகத்திலே மனிதர்கள் நாங்கள் நம்பினவர்கள் எங்களை கைவிடலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறதை போல கர்த்தர் மீது நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆகவே இந்த காலை வேளையிலும் உம்மை விட்டா எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி பாடி கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கலாம் Ora
வேளையில் ஆண்டவரே உண்மையே நான் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறேன். என்னை கைவிடாதபடி தேவரே என் தலையை உயர்த்துகிற தெய்வம், என் கோலை துணிக்கப்படுகிற தெய்வம் ஆண்டவரே. கோடாகிய மனுஷர்கள் இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைத்தாலும் முறுமுறுப்புகளை கொண்டு வந்தாலும் ஆண்டவரை நேசிக்கிறவர்களால் வெளிப்படுகிற பிள்ளைகளாய் இருந்தாலும் கைவிடப்படுகிற பிள்ளைகளாய் இருந்தாலும் இந்த காலை வேளையிலே உங்களுடைய பிள்ளைகளுடைய தலைகளை உயர்த்துகிற தெய்வம் ஆண்டவரே. கண்களை மேலே நிறுத்துவதற்கு வாக்குறுதிக்கிற தெய்வம் ஆண்டவரே. இந்நாட்களிலே ஆண்டவரே எல்லா பொல்லாத மனிதர்களுடைய ஆண்டவரே பொல்லாத கர்த்தாவே காரியத்தை பேசுவதை வாய்களை விடுதலையாக்கி ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய தோளைத்த கோல்களை கர்த்தாவே துளிர்க்க பண்ணி அவருடைய தலைகளை உயர்த்தி ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க மாற்றங்களை போதும் இந்த பாவ உலகத்திலே இந்த இக்கட்டான உலகத்திலே ஆண்டவரே நெருக்கங்களை இந்த உலகத்திலே நீங்கள் மாற்றங்களுக்கு போதும் என்று சொல்லி உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் ஆபிரகாமின் தேவன், நீர் ஈசாக்கின் தேவன், நீர் யாக்கோபின் தேவனானவர் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுடைய தெய்வமாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. இது உமது பிள்ளைகளுடைய கர்த்தாவே வருமானங்கள் கர்த்தாவே வீடான நஷ்டம் அடைந்தாலும் அதை மற்றவர்கள் பறித்துக் கொண்டாலும் விசுவாசானவன் அவைகளை நஷ்டப்படுத்தினாலும் தேவரின் இரட்டத்தனியான பலனை உமது பிள்ளைகளுக்கு கொடுக்க ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியால் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் எந்த கோராகின் புத்திரர் எழும்பினாலும் இந்நாட்களிலே தேவன் உங்களுடைய தலைகளை நிமிர பண்ணுகிற தெய்வம் மாத்திரமல்ல, எங்களுடைய கோலை துளிர்க்க பண்ண அவராலே மாத்திரமே கூடும். அன்றைக்கு ஆரோனுடைய கோல் துளிர்த்ததை போல இன்றைக்கு உங்களுடைய சுகவாழ்வு துளிர்க்கும். ஆகவே விசுவாசித்திருங்கள். அந்த தேவனை நோக்கி மாத்திரம் நாங்கள் பார்க்கலாம். இந்த காலை வேளையில் திரும்பமாய் ஒரு பாடலை பாடி தேவனை நாங்கள் மகிமைப்படுத்தலாம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரா திருத்துவ தேவனை துதித்திடுவோம் என்று சொல்லி அவர் பிதாவாய் குமாரனாய் பரிசுத்த ஆவியானவராய் இன்றைக்கு கிரியை செய்கிறபடியினால் தேவனை நாங்கள் துதிக்கலாம். Say
குமாரனை கர்த்தாவே சிலுவையிலே எங்களுக்காக பலியாக ஒப்புக் கொடுத்து எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், பலவீனங்கள், எங்களுடைய எல்லா தோல்விகளையும் ஜெயமாய் மாற்றுகிறவராய், மரணத்தை ஜெயிக்கிறவராய் ஆண்டவரே, மரணத்தை கர்த்தாவே உயிர்த்தெழுந்தவரை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம். நாளிலே பலமாய் இறங்கி ஆண்டவரே, வரங்களை பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆண்டவரே, பலப்படுத்தின பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் நினைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியங்களோடு வரையறுக்கிறவராய், தேர்ந்தவாரனாய் நிற்கிறவரே, எங்களுக்கு உதவி செய்கிறவரே ஜெயம் கொடுக்கிற தெய்வம் எங்களோடு கூட இருக்கிறபடியால் ஆண்டவரே, பிள்ளைகளை கர்த்தாவே தோற்று போக விடாதபடிக்கு அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். சோதனைகள் வந்தாலும் ஆண்டவரே, அக்கினியில் உண்டாய் நடந்தாலும், இதோ ஜலங்களை கடக்கிறதான போதும் அவைகளுக்கு மீது புரளாதபடிக்கு தேவரே உமது பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற தெய்வம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகா இரக்கமும் கிருபையும் நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இணைந்து ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். தேவரே உமது பிள்ளைகளோடு இடைப்படும்படியா, தேவாவியானவர் உமது பிள்ளைகளை அபிஷேகிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் எங்கெல்லாம் இருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களோ இந்த நேரத்திலே கர்த்தாவே கர்த்தருடைய வல்லமையின் கரம் அவர்களை தொடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனங்கள் நீங்கி போகட்டும், கவலைகள் துன்பங்கள் எடுத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இதோ உள்ளத்திலே தேவையோடு இருக்கிறதான பிள்ளைகளுடைய தேவைகளை நீர் சந்திக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருக்கு நன்மை செய்தார் என்று சொல்லத்தக்க விதமாய் ஆண்டவரே, உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தேவரே, இந்த காலை வேளையிலும் உமது வார்த்தைகளை நாங்கள் கடந்து செல்கிறோம். உமது வார்த்தைகளோடு கூட பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு பேச வேண்டிய வார்த்தைகளை தேவரின் அடியேனுடைய வாயிலே போட்டிருக்கும்படியாய் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே வேண்டி நிற்கிறோம் என்ற நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாய் இந்த காலை வேளையில் திரும்பமாய் ஒரு விசை உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே இந்நாட்களிலே எங்களோடு கூட இருந்து தேவன் செய்து வருகிற நன்மையான காரியங்களுக்காய் கர்த்தருக்கு நன்றி. தேவன் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுக்கிறவராய் மாத்திரமல்ல, எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு அவைகளுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவராய் இருக்கிறபடினால் இந்த காலை வேளையிலே தேவன் எனக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு விசை எங்களோடு கூட நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்களுடைய கைகளை உயர்த்தி கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நல்லவர், அதுல எந்த விதமான ஒரு சந்தேகமுமே இல்லை. ஆகவே இந்த காலை வேளையிலும் ஷாலோம் சர்ச் ஜெர்மனியின் சார்பில் திரும்பவுமாய் உங்களை ஒரு விசை இந்த ஆராதனைக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் தாமே தம்முடைய வார்த்தை மூலமாய் எங்களோடு கூட பேசும்படிக்கு கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விசை 2 வசனங்களை நாங்கள் வாசித்து தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கடந்து செல்லலாம். ஏசாயா 55வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். இன்னும் ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். மத்தேயு 16வது அதிகாரம் 23வது வசனம். முதலாவது ஏசாயா 55வது அதிகாரம் 8வது 9வது வசனங்கள். 2வது வசனம் மத்தேயு 16:23வது வசனம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறார் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் கூட நான் உங்களோடு கூட தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்தல் என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்தல். சிந்தனை என்பது மனிதனுக்கு தேவனாலே கொடுக்கப்பட்ட மிகவும் விலையேறப்பட்ட ஒரு பொக்கிஷம் என்று சொல்லலாம். எங்களுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாமே முதலாவது சிந்தனையிலே உருவாகி அவைகள் தான் வெளியிலே வாயின் வார்த்தைகளாய் புறப்பட்டு வருகிறது என்று அறிந்திருக்கிறார்கள்.
நீங்கள் பேசுவதற்கு முன்பாகவே உங்களுடைய சிந்தனையிலே என்னத்தை பேசுகிறோம் என்ற எண்ணம் உருவாகிறது. அந்த எண்ணத்தினுடைய செயல்பாடுதான் வார்த்தைகளாய் வாயிலே புறப்பட்டு வருகிறது. அதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் சொன்னார். ஒருவருடைய இருதயம் எதனாலே நிறைந்திருக்கிறதோ உள்ளத்தின் நிறைவினாலே வாய் பேசும் என்று சொன்னார். உங்களுடைய உள்ளத்தின் நிறைவினாலே, இன்றைக்கு உள்ளம் என்று சொல்லுகிற வேளையிலே இருதயம் என்று சொல்லலாம், ஆனால் விஞ்ஞான பூர்வமாக சிந்தனை எல்லாம் எங்களுடைய தலையிலே இருக்கக்கூடிய மூளை என்கிற பகுதியிலே தான் சிந்தனை சக்தி இருக்கிறதாக அறியப்பட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். எங்களுடைய சிந்தனைகள் இன்றைக்கு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? ஆண்டவர் ஒரு காரியத்தை மனிதனுடைய சிந்தனைக்கும் தன்னுடைய சிந்தனைக்கும் வித்தியாசம் உண்டு என்று சொல்லி தெளிவுபடுத்த விரும்புகிறார். அதைத்தான் ஏசாயா 55 அதிகாரம் 8வது 9வது வசனத்திலே மிகவும் தெளிவாக நாங்கள் பார்க்கிறோம். உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். மனிதனுக்கு செம்மையாய் தோன்றும் ஒரு வழி உண்டு, அதனுடைய முடிவோ மரண வழிகள் என்று நாங்கள் பார்க்கிறோம். மனிதர்களாகிய எங்களுக்கு இது நல்ல வழி, எல்லாவிட்டால் இந்த பாதை நல்ல பாதை என்று சொல்லி தோணுகிற பல எண்ணங்கள் உருவாகும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவையோ மரண வழிகள் என்று சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய சிந்தனைக்கும் மனிதனுடைய சிந்தனைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறதை மறக்க முடியாது. நாங்கள் சிந்திக்கிறதை போல தேவன் சிந்திக்கிறவர் அல்ல. நாங்கள் நினைக்கிறதை போல தேவன் நினைக்கிறவர் அல்ல. நாங்கள் பேசுகிறதை போல எங்களுடைய தேவன் பேசுகிறவர் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆகவே இந்த காலை வேளையிலும் அவர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த தீர்க்கதரிசனத்தை சொல்லுகிறதான வேளையிலே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு சபைக்கும் கூட அவர் தெளிவாக சொல்லுகிறார், உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் ஒரு நினைப்பு வைத்திருப்போம். எங்களுடைய குடும்பத்தை குறித்து, எங்களுடைய வேலைகளை குறித்து, எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து எல்லா மனிதர்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு எண்ணம் இருக்கிறது, ஒரு நினைவு இருக்கிறது. என்னுடைய குடும்பத்தை நான் இப்படி கட்டி எழுப்ப வேண்டும், என்னுடைய தொழில்களை நான் இவ்வளவு விருத்தி செய்ய வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் இந்த துறையிலே படிக்க வேண்டும் என்று சொல்லி பலவிதமாய் நாங்கள் சிந்திக்கிறோம், நாங்கள் திட்டமிடுகிறோம். எல்லாவிட்டால் நாங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பல காரியங்களை நாங்கள் செயல்படுத்துகிறோம். ஆனால் அவையெல்லாம் எதிர்காலத்திலே நடக்கிறதா என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏனென்றால் உங்களுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் உங்களுடைய பிள்ளைகள் நிறைவேற்றாதவர்களா இருக்கலாம். உதாரணமாக யோசித்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒசாமா பின் லாடன் உலகத்தாலே தேடப்பட்ட ஒரு பெரிய தீவிரவாதியாய் இருந்தார். ஆனால் அவருடைய பெற்றோர்கள் அவன் எதிர்காலத்திலே ஒரு தீவிரவாதியாய் மாறுவார் என்று சொல்லி நிச்சயமாகவே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள், நினைத்திருக்க மாட்டார்கள். அவர்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? அந்த மனிதன் வளர்ந்து வருகிற வேளையிலே நல்ல ஒரு பக்திமானாய், தங்களுடைய தொழில்துறைகளை கவனித்துக் கொள்ளுகிறவனாய், சமுதாயத்துக்கும் தங்களுடைய குடும்பத்துக்கும் ஒரு நல்ல மகனாய் இருப்பார் என்று சொல்லித்தான் அவர்கள் விரும்பி இருப்பார்கள், நினைத்திருப்பார்கள், சிந்தித்திருப்பார்கள். ஆனால் ஒசாமா பின் லாடனுடைய வாழ்க்கை அங்கே மாறி போனதை நாங்கள் பார்க்கிறோம். அவர் தீவிரவாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்தபடியினாலே மனுஷ கொலைபாதகர்களாய் மாத்திரமல்ல, அநேகருடைய உயிர்கள் போவதற்கு காரணமானவனாயும் இந்த உலகத்தாலே தேடப்படுகிற மிகப்பெரிய தீவிரவாதி என்ற பெயரையும் அவருடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டார். ஆகவே இன்றைக்கு எங்களுடைய சிந்தனைகள் தேவனுடைய சிந்தனைகள் அல்ல, எங்களுடைய நினைவுகள் தேவனுடைய நினைவுகளும் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்துக்கு பூமி எவ்வளவு தூரமாய் இருக்கிறதோ அவ்வளவு தூரமாய் உங்களுடைய சிந்தனைகளுக்கும் என்னுடைய வழிகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எவ்வளவு தூரம் என்று நாங்கள் சொல்லுகிறோமோ அவ்வளவு தூரமாய் ஆண்டவருடைய எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் பேச்சுக்கும் செயலுக்கும் மனுஷனுடைய கிரியைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. உதாரணமாய் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல கடலின் மணத்தலையாய் உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய சிந்தனையிலே சிந்தித்து ஆபிரகாமுக்கு அதை வாயினாலே சொன்னார். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்கிறான்? தன்னுடைய சூழ்நிலைகளை பார்த்து, ஆண்டவரே இஸ்மவேல் உம்முடைய கண்களிலே பிழைப்பானாக என்று சொல்லி தன்னுடைய யோசனையை, தன்னுடைய சிந்தனையை தேவனுக்கு முன்பாக சமர்ப்பிக்கிறான். இதுதான் மனிதனுடைய சிந்தனைக்கும் தேவனுடைய சிந்தனைக்கும், மனிதனுடைய எண்ணத்துக்கும் தேவனுடைய எண்ணத்துக்கும், தேவன் பேசுகிறதற்கும் மனிதன் தேவனிடத்திலே பேசுகிறதற்கும் உள்ள பெரிய வித்தியாசம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
ஆனால் ஆண்டவர் உடனடியாக மறுத்து சொல்லுகிறார், இல்லை ஆபிரகாமே, உன்னுடைய கற்ப பிறப்பான ஈசாக்கின் இடத்திலே என் வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய நினைவு, தேவனுடைய சித்தம், தேவனுடைய எண்ணம், தேவன் பேசினது. ஆனால் ஆபிரகாமுடைய குறுகிய மனப்பான்மை என்ன? எனக்கு வயது போய்விட்டது, நான் முதிர்வயது ஆகிவிட்டேன், ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போய்விட்டது, அவளாலே இனி கற்பந்தரித்து ஒரு பிள்ளையை பெற முடியாது, ஆனபடியினாலே ஆகாரிடத்திலே பிறந்ததான இஸ்மவேல் மூலமாக உமது வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக தன்னுடைய யோசனையை, தன்னுடைய சிந்தனையை, தன்னுடைய வாயின் வார்த்தைகளை வைக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்துக்கு பூமி எவ்வளவு தூரமாய் இருக்கிறதோ அவ்வளவு தூரமாய் நீ நினைக்கிறதற்கும் நாங்கள் நினைக்கிறதற்கும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய சபை யார் எல்லாவிட்டால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியத்திலே மிகவும் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். எங்களுடைய எண்ணங்கள், சிந்தனை எல்லாம் இந்த உலகத்துக்குரியதா இருக்கிறது. ஆனால் தேவனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னதத்துக்குரியதா இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இரண்டாவது ஒரு வசனத்தை நாங்கள் வாசித்தோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23வது வசனம். அந்த வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார், நாங்கள் எருசலேமுக்கு போவோம், அங்கே மனுஷகுமாரன் வேதபாரகரிடத்திலே ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை விசாரித்து அநியாயமாய் நியாய தீர்ப்பு செய்து கல்வாரி சிலுவையிலே மரிக்கும்படிக்கு அவரை ஒப்பு கொடுப்பார்கள் என்று சொன்னதான வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருந்ததான பேதுரு என்ன சொல்லுகிறான்? அவரை தனியே அழைத்து கொண்டு போய் கடிந்து கொள்ளவும், ஆண்டவரை அது உமக்கு நடக்கக்கூடாது, இது நிச்சயமாகவே சம்பவிக்க கூடாது என்று சொல்லி அவரை அதட்டவும் கடிந்து கொள்ளவும் தொடங்கினான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு சற்று வசனங்களுக்கு முன்பாக ஆண்டவருக்கு ஒரு எண்ணம் தோன்றினது. இயேசு கிறிஸ்து கேட்கிறார் அவர் சீஷர்களை பார்த்து, ஜனங்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்று. அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், சிலர் உம்மை மோசே என்று சொல்லுகிறார்கள், சிலர் உம்மை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள். இப்படியாய் சொல்லிக் கொண்டு வருகிற வேளையிலே இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீர்களே, நீங்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள்? இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை சீஷர்கள் நிச்சயமாகவே அந்த தருணத்திலே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். சில வேளையிலே இப்படி கேட்பார் என்று தெரிந்திருந்தால் அவர்கள் நல்ல பதிலை கொடுப்பதற்கு தங்களை ஆயத்தம் பண்ணி இருக்கலாம். ஆனால் அவர்கள் மற்றவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறதான வேளையிலே உடனடியாக பேதுரு ஒரு காரியத்தை சொல்லுகிறான். ஆண்டவரே, நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அவனுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த வெளிப்பாடு மிகவும் உன்னதமான திருச்சபையின் அஸ்திவாரத்துக்குரிய வெளிப்பாடாக இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உடனடியாக சொல்லுகிறார், பேதுருவே, மாம்சமும் இரத்தமும் இந்த வெளிப்பாட்டை உனக்கு கொடுக்கவில்லை, மாம்சமும் இரத்தத்தும் இந்த வெளிப்பாட்டை உனக்கு கொடுக்கவில்லை. அதனுடைய அர்த்தம் என்ன? நீ உன்னுடைய சுய சிந்தனையினாலே, சுய நினைவினாலே, சுய எண்ணத்தினாலே இதை உனக்கு சொல்ல முடியாது. மாறாக தேவனே உனக்கு அதை வெளிப்படுத்தினார். நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மீது என்னுடைய சபையை கட்டுவேன் என்று சொல்லி, அதாவது பேதுரு என்ற ஒரு தனிப்பட்ட மனிதன் மீது அல்ல, மாறாக பேதுரு சொன்னதான நீ நசரேனாகிய கிறிஸ்து என்ற அஸ்திவாரத்தின் மீது என்னுடைய சபையை கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். இது பேசிக் கொண்டிருந்து சற்று நேரத்துக்கு இடையிலேயே தான் ஆண்டவர் தம்முடைய பாடு மரணங்களை குறித்து சொல்லுகிறதான வேளையிலே பேதுரு அவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, இது உமக்கு நடக்க கூடாது என்று சொல்லி அதட்டவும் கரிந்து கொள்ளவும் தொடங்கினார். அந்த சந்தர்ப்பத்திலே தான் 23வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொன்னார், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகிறார். அப்பாலே போ சாத்தானே. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய நாட்களிலே ஒரு மனிதனை பார்த்து அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னதான ஒரே ஒரு தருணத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் உடனடியாக புரிந்து கொண்டார். கிறிஸ்துவுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. என்ன? இந்த வார்த்தை இவனுடைய சொந்த வார்த்தைகள் அல்ல, இவனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் இவனுடைய சொந்தம் அல்ல. மாறாக இந்த தருணத்திலே பிசாசானவன் அவனுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் மாற்றி கிறிஸ்துடைய பாடு மரணங்களுக்கு விரோதமாய் பேசும்படிக்கு, அதை தடுத்து நிறுத்தும்படிக்கு பிசாசு கிரியை செய்கிறான் என்பதை அறிந்து கொண்டவராய் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், அப்பாலே போ சாத்தானே, எனக்கு பின்னாலே போ சாத்தானே. நீ மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறார், தேவனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கவில்லை. தேவனுடைய சிந்தனை என்ன? இந்த பாவமான உலகத்திலே இயேசு கிறிஸ்து வர வேண்டும், பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொள்ள வேண்டும்,
இந்த உலகத்திலே பிறக்க போகிற இனிமேலும் வரப்போகிற சந்ததியுடைய சகல சாபங்களையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு ஒரே தடவை அவர் கிருபாதார பலியாக தம்முடைய இரத்தத்தை சிந்தி மனிதனை மீட்டுக் கொள்ள வேண்டும். இது தேவனுடைய சித்தமாயிருந்தது. அந்த சித்தத்தை தடுப்பதற்கு, எண்ணத்தை தடுப்பதற்கு பிசாசு பேதுருவின் மூலமாக கிரியை செய்ததை நாங்கள் பார்த்தோம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றார், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எங்களுடைய சிந்தனை எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாங்கள் எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? நாங்கள் எதை நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? எதை யோசித்துக் கொண்டிருக்கிறோம்? எதை நாங்கள் பேசுகிறோம்? இது மிகவும் முக்கியம். ஒரு மனிதன் தான் சிந்திக்கிற பிரகாரமாகவே தான் இருப்பான் என்று சொல்லி மருத்துவ ரீதியாக அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு மனிதன் எப்பொழுதுமே கவலைப்பட்டு சிந்தித்துக் கொண்டிருந்தால், துக்கப்பட்டு யோசித்துக் கொண்டிருந்தால் அவருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி, அதே மனிதன் உற்சாகமானவனாய் பாசிட்டிவான எண்ணங்கள் சிந்தனைகளுடையவனாய் இருந்தால் அவருடைய வாழ்க்கை மாற்றம் அடையும் என்று சொல்லி, எல்லாவற்றால் அவன் நல்ல உன்னதமான ஸ்தலங்களுக்கு கடந்து போவான் என்று சொல்லி விஞ்ஞான பூர்வமாக மருத்துவ ரீதியாக அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு தேவ பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும், ஆவிக்குரிய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும், இந்த மருத்துவமும் விஞ்ஞானத்தையும் ஒரு பக்கமாய் ஒதுக்கி வைத்துவிட்டு நாங்கள் சிந்திக்கக்கூடிய ரெண்டு விதமான சிந்தனைகள் உண்டு. ஒன்று மனுஷனுக்குரிய சிந்தனைகள், இரண்டாவது தேவனுக்குரிய சிந்தனைகள். இந்த ரெண்டு சிந்தனைகளையும் நானும் நீங்களும் வேறுபடுத்தி பார்க்க அறிந்து கொள்ள வேண்டும். என்றால் தேவனுடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டது என்று தெரிந்து கொண்டால்தான், இல்லாவிட்டால் மனுஷனுடைய எண்ணம் சிந்தனைகள் எப்படிப்பட்டது என்று தெரிந்து கொண்டால்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மனுஷனுக்குரியவைகளை சிந்திக்கிறோமா, தேவனுக்குரியவைகளை சிந்திக்கிறோமா என்ற தெளிவு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு உருவாகும். நாங்கள் மனுஷீகத்திலே இந்த உலகத்திலே வாழுகிறபடியினாலே நாளுக்கு நாள் பல விதமான சிந்தனைகள் எங்களுடைய உள்ளத்திலேயும் சிந்தனையிலேயும் விழுகிறது சாதாரணமான காரியம். ஆனால் அந்த சிந்தனைகளையும் செயல்களையும் நாங்கள் அதுதான் உண்மை என்று பிடித்து கொண்டு அதை நிறைவேற்ற முற்படுகிற வேளையிலே நானும் நீங்களும் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறோம். ஆனால் தேவ சிந்தனைகளை அறிந்தவராய், தேவனுடைய சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டு, தேவனுடைய நினைவுகளை ஏற்றுக்கொண்டு, இதுதான் தேவனுடைய சிந்தனை, எண்ணம், விருப்பம் என்று சொல்லி நாங்கள் செயல்படுகிற வேளையிலே அது ஒரு வித்தியாசமான ஆவிக்குரிய அனுபவத்தையும் தேவனுக்குள்ளே வழிநடந்து போகுதலையும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அங்கே பவுல் ரட்சிக்கப்படுகிறார். ரட்சிக்கப்பட்ட பவுல் சொல்லுகிறார், நான் உடனே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் சிந்தியாதபடிக்கு புறப்பட்டு நான் அரபி தேசத்துக்கு போனேன் என்று சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில ரெண்டு விதமான சிந்தனைகள் இருந்தது. ரட்சிப்புக்கப்பட்ட உடனே எனக்குள்ளே வேத அறிவு இருக்கிறது, நான் பல நாளை அறியப்பட்டிருக்கிறேன், உடனடியாக ஊழியத்தை ஆரம்பிக்கலாம், கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கலாம் என்று சொல்லி மாம்சம் சில வேளை சிந்தித்திருக்கலாம். ஆனால் ஆவியுடைய சிந்தனை என்ன? ஆவியானவர் சொல்லுகிறார், நீ உடனடியாக புறப்பட்டு தனிமையான ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கு, ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்ளும்படிக்கு, நீ கட்டடத்திலே பலப்படும்படிக்கு, தேவன் உனக்கு வைத்திருக்கிற அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, உன்னதமான அனுபவங்களை நீ பெற்றுக் கொள்ளும்படிக்கு நீ புறப்பட்டு அரபி தேசத்துக்கு போ என்று சொன்னதான அந்த தேவனுடைய வெளிப்பாட்டை அவன் பெற்றுக்கொண்டான். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார் சபைக்கு எழுதுகிற வேளையிலே, நான் மாம்சத்தோறும் இரத்தத்தோறும் சிந்தியாதபடிக்கு என்று சொல்லுகிறார். ஆக இன்றைக்கு எங்களுடைய சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாம் எங்களுடைய உலக பிரகாரமான தகுதிகளை பொறுத்ததா இருக்கிறது. ஆனால் தேவனுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் அப்படிப்பட்டது அல்ல. சில வேளையில அன்றைக்கு மோசே நினைத்திருக்கலாம், என்னிடத்திலே ஞானம் இருக்கிறது, கல்வி இருக்கு, யுத்த வல்லவனாய் இருக்கிறேன், அரண்மனையிலே வளர்க்கப்பட்டவனாய் இருக்கிறேன், ஆனபடினாலே இந்த எகிப்தியரை முறியடித்து என்னுடைய ஜனங்களுக்கு நான் தான் உங்களுடைய தலைவன் என்று நிரூபிக்கக்கூடியதாய் என்னிடத்திலே திறமை இருக்கிறது என்ற நினைப்பு சில வேளையிலே மோசேக்குள்ளே இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய திறமையும் உன்னுடைய ஆயுத பலமும் உன்னுடைய கல்வியும் ஞானமும் இந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போவதற்கு பத்தாது. நீ உன்னுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உன்னுடைய சுயத்திலே வைத்திருக்கிறாய், நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறது என்று சொல்லி தேவனை 40 வருடங்கள் வனாந்தரத்துக்கு அனுப்பினார். மீதியான் தேசத்திலே ஓடி போய் அவன் உயிருக்கு பயந்து ஒளித்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆடுகளோடு தன்னுடைய ஜீவியத்தை கழிக்கிறவனாயிருந்தான். ஆனால் அப்படிப்பட்ட அந்த மோசையை கர்த்தர் தெரிந்து கொண்டார்.
தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவனுடைய சுயமெல்லாவற்றையும், சுய எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு தேவன் தம்முடைய எண்ணத்தை, தம்முடைய சிந்தனையை, தம்முடைய யோசனையை, தம்முடைய திட்டத்தை, தம்முடைய வார்த்தைகளை மோசேயுடைய வாயிலே வைத்து திரும்பி எகிப்துக்கு 80வது வயதிலே அனுப்பினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவ்வளவு திரளான ஜனங்களை எகிப்திலே இருந்து நடத்தி கொண்டு போகிறான் கானான் தேசத்துக்குள்ளே. அப்ப மோசேயுடைய எண்ணமும் சிந்தனையும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றவில்லை. ஆக மாறாக தேவனுடைய திட்டமும் எண்ணமும் எப்படி நிறைவேறுகிறது? தேவனுடைய வழிகளிலே மோசே வாழ தன்னை ஒப்பு கொடுத்ததான வேளையிலே தான். அன்றைக்கு ஆரம்பித்த மோசே தேவனை நம்பி ஜீவிக்கிற ஒரு ஜீவியம். நாங்க பாடின பாடலை போல ஆரோன் சொந்த சகோதரன் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தாலும், மிரியாம் சொந்த சகோதரி அவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தாலும், கோராகின் புத்திரர்கள் அவனுக்கு விரோதமாய் எதிர்த்து நின்றாலும், சபையார் எல்லாம் அவன் மீது கல்லெறியும்படிக்கு முயற்சி செய்தாலும் கர்த்தர் அவனை கைவிடவில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். தேவன் அவனோடு கூட இருந்தார். ஏனென்றால் தேவனுடைய சிந்தனைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளை, எங்களுடைய சிந்தனை எப்படிப்பட்டதா இருக்கிறது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களோடு பெத்தானியாவிலே இருக்கிறதான லாசருடைய வீட்டுக்கு போயிருந்ததான வேளையிலே அங்கே திரளான ஜனங்கள் கூடி வந்து இயேசு பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. மார்த்தாள் இயேசுவிடத்திலே வந்து, ஆண்டவரே, நான் தனியாக கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேனே, என்னுடைய சகோதரி எனக்கு உதவி செய்யும்படிக்கு நீர் அவருக்கு சொல்லக்கூடாதா என்று கேட்கிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து மார்த்தாளுக்கு ஒரு தெளிவான பதிலை கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, 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 நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவன் மார்த்தாளுடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்ட உடனேயே ஆண்டவர் அவருடைய சிந்தனைகளை, யோசனைகளை, எண்ணங்களை அறிந்தவராய் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார். மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று சொல்லுகிறார். அவருடைய கவலை என்ன, அவருடைய யோசனைகள் என்ன, அவருடைய எண்ணம் என்ன, கலக்கம் என்ன என்று சொல்லி இந்த மார்த்தாள் இயேசுவுக்கு வெளிப்படுத்தி சொல்லவில்லை. ஆனால் சகலதையும் அறிந்தவர், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர், பிதாவுடைய மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்தவர், அவர் சகலதையும் அறிந்தவராய் சொல்லுகிறார். மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழுகிற அநேக ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் சரி, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களும் சரி, இப்படியாய்த்தான் மார்த்தாளை போல பல நேரங்களிலே நாங்கள் மாம்சத்திலே சிந்திக்கிறோம். எங்களுடைய ஊழியங்களை குறித்து, எங்களுடைய குடும்பங்களை குறித்து, தங்களுடைய பிள்ளைகளை குறித்து மாம்சத்திலே சிந்தித்து, ஓ, இந்த பிள்ளை என்னுடைய வார்த்தையை கேட்கிறது இல்லையே, எல்லாவற்றால் என்னுடைய ஊழியம் இப்படியாக இருக்கிறதே, என்னுடைய தொழில் இப்படியா இருக்கிறதே, என்னுடைய குடும்பம் இப்படியா இருக்கிறதே என்று சொல்லி கவலைப்பட்டு கலங்கி அவர்கள் கலக்கம் அடைகிற ஒரு ஜீவியத்துக்குள்ளே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்கள், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள், ஏன் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களா இருந்தாலும் கூட பல நேரங்களிலே இப்படிப்பட்ட சிந்தனைகள், எண்ணங்கள் எங்களுக்குள்ளே உருவாகிறதா இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவையானது ஒன்றே. அல்லேலூயா. தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுப்பதாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அந்த நல்ல பங்கு என்ன? அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருந்து அவள் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தாள். அல்லேலூயா. இயேசுடைய பாதத்திலே உட்கார்ந்து அவள் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தாள். தேவ ராஜ்யத்துக்குரிய காரியங்களை தேடுகிறது தான் எங்களுடைய சிந்தனையிலே இருக்கக்கூடிய முதலாவது எண்ணம், சிந்தனையாய் இருக்க வேண்டும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். முதலாவது எங்களுடைய ரட்சிப்பை நாங்கள் நாட வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவன் விரும்புகிறதை எங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தம் நிறைவேற நாங்கள் எங்களுடைய ஜீவியத்தை ஒப்புக் கொடுக்கிற வேளையிலே எங்களுக்கு என்ன தேவையோ,
எங்களுடைய தேவைகள் என்னவோ அவைகளை தேவன் ஏற்ற நேரத்தை சந்திக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அதை விட்டு தேவ பிள்ளைகள் நாளைய நாளுக்காக கவலைப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நாளைக்கு என்ன நடக்கும், நாளன்றைக்கு என்ன நடக்கும், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி அவர் விசுவாசம் உள்ளவர்களாய் பலவித சிந்தனைகளுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார். ஆனால் தேவன் சொல்லுகிறார் தெளிவாக, முதலாவது உன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கு அது தேவனுடைய பாதத்திலே காத்திருக்கிற ஒரு அனுபவம். அது தேவனுடைய பாதத்திலே காத்திருக்கிற ஒரு உன்னதமான அனுபவம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு மாத்தாளுக்கு மிகவும் தெளிவாக சொன்னதான வேளையிலே அதே மாத்தாளுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே மாறி இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். சில வேளையிலே நீங்கள் கேட்கலாம், மாத்தாள் சிந்தித்தது உண்மைத்தானே, மாத்தாள் இப்படி சிந்திக்கத்தானே வேண்டும் என்று சொல்லி. ஏனென்றால் லாசரு சகோதரன் வியாதிப்பட்டவன், வியாதிக்காரன், அவனாலே வேலை செய்து சம்பாதிக்க முடியாது. மரியாள் ஒரு பாவியான ஸ்திரீ, சமுதாயத்திலே நல்ல பேர் இல்லை, இந்த குடும்பத்தையே அவர்கள் ஜனங்கள் ஒதுக்கி வைத்திருக்கலாம். மாத்தாள் என்னுடைய ஜீவியத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறதான வேளையிலே பல குற்றச்சாட்டுகள் அவர் மீதும் இருந்தது. அப்படி இருக்கிறதான வேளையிலே என்னுடைய எதிர்காலம் எப்படியா இருக்கும் என்று சொல்லி அவள் சிந்தித்ததிலே, யோசித்ததிலே எந்த விதமான ஒரு தவறும் இல்லை. ஆனால் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் வளர்ந்து வந்ததுக்கு பின்பாக கிறிஸ்து மாத்தாள் மரியாளுடைய வீட்டுக்குள்ளே கடந்து வந்து அங்கே வாசம் பண்ண ஆரம்பித்த உடனேயும் இப்படிப்பட்ட சிந்தனையோடு மாத்தாள் ஜீவித்துக் கொண்டிருந்ததுதான் அவளுடைய வாழ்க்கையிலே அவள் செய்த மிகப்பெரிய தவறு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்திருக்கிறீர்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்கள், வார்த்தைகளை விசுவாசிக்கிறீர்கள், வாக்குத்தத்தங்களை விசுவாசித்துக்கிறீர்கள். அப்படி செய்து கொண்டு இருந்தும் இன்றைக்கும் நீங்கள் நானும் பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு சிந்தித்துக் கொண்டிருப்போமாக இருந்தால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது தேவ சமூகத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது. நாங்கள் தேவனுடைய சிந்தனை உடையவர்களாக இருக்க வேண்டும். பவுல் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவுக்குரிய சிந்தையே உங்களிலேயும் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளே எப்படிப்பட்ட சிந்தனை இருந்ததோ, எப்படிப்பட்ட யோசனை இருந்ததோ, எண்ணங்கள் இருந்ததோ, வாயின் வார்த்தைகள் இருந்ததோ, அதே உங்களிடத்திலேயும் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி மிகவும் தெளிவாக நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் மனிதனுடைய சிந்தனை என்ன? வரும் நாட்களிலே தொடர்ந்து இந்த காரியங்களை குறித்து நான் பேச விரும்புகிறேன். மனிதனுடைய சிந்தனை என்ன? மனிதன் எதை சிந்திக்கிறான்? தேவன் எதை சிந்திக்கிறார்? அப்ப மனிதனுடைய சிந்தனைக்கும் தேவனுடைய சிந்தனைக்கும் எவ்வளவு வித்தியாசம் காணப்படுகிறது என்று காண்பிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு முதலாவது நாங்கள் பார்க்கலாம், மனிதனுடைய சிந்தனை எப்படிப்பட்டது. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்தபடியினாலே அதிக வசனங்களை வாசிக்காதபடிக்கு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே பாஷைகள் தாறுமாறாக்கப்பட்ட சம்பவத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அந்த 4வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறதான வேளையிலே திரளான கூட்டம் பிரயாணம் பண்ணி அவர்கள் சமபூமியை கண்டு அங்கே அவர்கள் குடியேறி வசிக்க ஆரம்பித்தார்கள். வசிக்க ஆரம்பிக்கிறதான வேளையிலே அவர்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வருகிறது, ஒரு சிந்தனை வருகிறது. 4வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், பின்னும் அவர்கள் நாங்கள் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். பாருங்கள், மனிதனுடைய எண்ணம் சிந்தனையை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மனிதனுடைய எண்ணம் சிந்தனை எல்லாம் எப்படிப்பட்டது என்றால், தனக்கு பேருண்டாக்குகிற எண்ணம் மனிதனுடையது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் சிதறி போக கூடாது, நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஆனபடியினாலே நாங்கள் என்ன செய்வோம்? வானத்தை முட்டுமளவும் வானத்துக்கு உயரமாய் ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேருண்டாக்குவோம். பல நேரங்களிலே மனிதன் செய்கிறதை தேவன் பார்த்து சிரிக்கிறார். அடுத்த வசனங்களிலே நாங்கள் வாசிக்கிறோம், அவர்கள் செய்கிறதை பார்க்கும்படி கர்த்தர் இறங்கினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இவர்கள் தாங்கள் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று நினைக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பல நேரங்களிலே நாங்கள் அப்படித்தான் திட்டம் போடுகிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே. இந்த சம்பந்தத்தை பேசி இருக்கிறேன், இது தடைப்படாது, இது நடக்கும் என்று சொல்லி நாங்கள் முயற்சிகளை செய்கிறோம். ஆனால் அது தேவனுடைய சித்தமாய் இருக்காது. சில வேளையில நாங்கள் வியாபாரங்களை ஆரம்பிக்கிறோம், இந்த வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நாங்கள் திட்டமிட்டு செயல்படுகிறோம், இது கைகூடி வரும் என்று எண்ணுகிறோம். ஆனால் அது சில வேளையில நடக்கிறது தேவனுடைய சித்தமாய் இருக்காது. பவுலுடைய கப்பல் பிரயாணத்திலையும்
நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்றால் கர்த்தர் பவுல் மூலமாக எச்சரிக்கிறார், இந்த கப்பல் பிரயாணம் எங்களுக்கு உயிருக்கு மோசமாகும், நாங்கள் பண்ணக்கூடாது என்று சொல்லி. ஆனால் கப்பல் மாலுமி என்ன செய்கிறான், அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய தலைவனோ கப்பல் மாலுமியையும் அவர்களோடு கூட பிரயாணம் பண்ணின மற்ற வேலைக்காரர்களுடைய வார்த்தையும் அதிகமாய் நம்பினார். அவர்கள் பிரயாணம் ஆரம்பித்தார்கள். காற்று மெதுவாய் இருந்தபடியினாலே தாங்கள் நினைத்தது கைகூடி வரும் என்று சொல்லி அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். பாருங்க, சூழ்நிலைகளை பார்த்து இதுதான் உண்மையாக தேவனுடைய சித்தம், இது நடக்கும், நாங்கள் சுகமாய் எங்களுடைய பிரயாணத்தை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்த சற்று நேரத்துக்குள்ளேயே யூரக்கிலிதோன் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரும் காற்று படகின் மீது மோதினது என்று நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் மனிதனுடைய எண்ணங்கள். பல நேரங்களில் எங்களுடைய சிந்தனைகள், இது நடக்கும், நிச்சயமாகவே யாரும் தடை பண்ண முடியாது என்று நாங்கள் நினைத்துக் கொள்வோம். ஆனால் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இறங்கி வந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இறங்கி வந்தவர்கள் அவருடைய பாஷைகளை தாறுமாறாக்கினார். அப்ப மனிதனுடைய சிந்தனை என்னவென்றால் அது மதிகேடான சிந்தனை. தங்களுக்கு பேர் உண்டாக்குவோம் என்று சொல்லி தங்களுடைய பேரை உயர்த்தி கொள்ளுகிற ஒரு சிந்தனை மனிதனுடைய. இந்த உலகத்திலே வாழ்ந்ததான அநேக தலைவர்களை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். தங்களுடைய பெயர்களை இன்றைக்கும் வரலாற்றிலே பதித்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். நெப்போலியன் போனபார்ட்டா இருக்கட்டும், மகா அலெக்சாண்டரா இருக்கட்டும், இன்னும் இந்த உலகத்திலே வாழ்ந்த பல பெரிய தத்துவ ஞானிகளாகிய சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டஸா இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் தங்களுடைய பேர் வரலாற்றிலே பதியப்பட வேண்டும் என்று சொல்லி பெரிய காரியங்களை செய்தவர்கள். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே தேவன் சொல்லுகிறார், மனிதனுடைய சிந்தனையும் எண்ணங்களும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாது. ஆகவே தான் நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம், தேவனுடைய சித்தம் என்ன, இவர்கள் தாங்கள் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று நினைக்கிறார்கள். ஆனபடினாலே இதை தாறுமாறாக்க வேண்டும். அங்கேதான் பாஷைகள் தாறுமாறாக்கப்பட்டது, அங்கேதான் பாஷைகள் உருவானது. ஜனங்கள் சிதறி போக ஆரம்பித்தார்கள். இன்றைய உலகத்திலே பல ஆயிரக்கணக்கான பாஷைகள் இருக்கிறது. ஒவ்வொரு பாஷைக்கும் எழுத்து வடிவம் இருக்கிறது. சில பாஷைகளுக்கு எழுத்து வடிவம் இல்லை. எப்படி இருந்தாலும் இந்த பாஷைகளுக்கு எல்லாம் ஆரம்பம் எது என்று பார்த்தால் பாபேலிலே தேவன் செய்த அந்த சிதறடிப்பு. அப்ப மனிதனுடைய திட்டங்களை, மனிதனுடைய எண்ணங்களை, யோசனைகளை கர்த்தர் சிதறடிக்கிறார். ஏனென்றால் மனிதன் தன்னை தேவனுக்கு மேலாக உயர்த்த விரும்புகிறபடியினாலே. ஆகவே மனிதனுடைய சிந்தனைகள் மதிகேடானது. அது மாத்திரமல்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 12ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 19வது வசனம். பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். பாருங்க, இங்க ஒரு உவமையை ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறதான வரையிலே ஒரு ஊர்ல ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். அவனுக்கு திரளான நிலம் இருந்தது. அந்த நிலம், வயல்கள் நன்றாக விளைந்தது. அந்த விளைச்சலை பார்த்ததான இந்த ஐஸ்வர்யவான் என்ன சொல்லுகிறான், தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து, நான் என்ன செய்வேன், இந்த பொருட்களை என்னுடைய களஞ்சியத்திலே வைப்பதற்கு இடம் போதாது. ஆனபடினால் நான் இன்னும் பெரிய பெரிய களஞ்சியங்களை கட்டி அவைகளிலே இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து வைத்து என்னுடைய ஆத்துமாவை பார்த்து நான் சொல்லுவேன், ஆத்துமாவே உனக்கு தேவையானது எல்லாம் சம்பூர்ணமாய் இருக்கிறது, புசித்து குசித்து குடித்து நீ நீடித்த நாட்களாய் ஜீவித்திரு என்று சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். பாருங்க, மனுஷனுடைய சிந்தனையை பாருங்க. தனக்கு கிடைக்கிறது எல்லாவற்றையும் தனக்கென்றே வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சுயநலம் கொண்ட சிந்தனை மனிதனுடைய. இந்த ஐஸ்வர்யவான் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சொல்லுகிறதான வேளையிலே அதைத்தான் காண்பிக்க விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தேவன் உங்களுடைய கைகளிலே கொடுத்திருக்கிறது எதற்காக? நீங்கள் மாத்திரம் புசித்து குடித்து திருப்தியாய் இருப்பதற்கு அல்ல, மாறாக ஏழைகளுக்கு உதவி செய்யும்படியாய், தரித்திரர்களுக்கு இறங்கும்படியாய். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நற்கிரியைகளை செய்யும்படியாகத்தான் தேவன் உங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதங்களை இந்த உலகத்திலே அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் ஒரு நாளும் மறந்து போக கூடாது. குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகள்.
ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன, அந்த ஐஸ்வர்யவானை பார்த்து, மதிகேடனே, இந்த இரவிலே நீ மரித்து போனால் இவைகள் யாருக்கு சொந்தமாகும்? உண்மைதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகள். எவ்வளவு பெரிய பணக்காரர்களா இருந்தாலும், இன்றைக்கு உலகத்திலே மிகவும் அதிகமான பெரிய பணக்காரர்கள் என்று சொல்லப்படுகிற யாராயிருந்தாலும் அவர்கள் போகும்பொழுது ஒன்றுமே கொண்டு போகப்படுகிறது இல்லை, ஒன்றையுமே கொண்டு போக மாட்டார்கள். எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே விட்டு விட்டுத்தான் அவர்கள் போக வேண்டும். மகா அலெக்சாண்டரை குறித்து ஒரு சம்பவத்தை சொல்லுவார்கள். அவன் மரித்த தருவாயிலே இருந்ததான வேளையிலே தன்னுடைய தளபதிகளை பார்த்து சொன்னானாம், தான் கொண்டு போகப்படுகிற வேளையிலே, மரித்து அடக்கம் பண்ண போகிற வேளையிலே தன்னுடைய 2 கைகளையும் விரித்து இந்த உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், மகா அலெக்சாண்டர் 30 வயதுக்குள்ளா இந்தியா வரைக்கும் படையெடுத்து எல்லா ராஜ்யங்களையும் தனதாக்கி கொண்டாலும் கூட அவன் மரித்து போகிறதான வேளையிலே ஒன்றையுமே கையிலே போகவில்லை, கொண்டு போகவில்லை என்று இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அது உண்மைதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. இந்த ஐஸ்வர்யவானை அப்பதைத்தான் செய்திருக்க வேண்டும். ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான், தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சிந்தித்து, நீ அநேக நாட்களுக்கு புசித்து குடித்து சந்தோஷமாய் சம்பூர்ணமாயிரு என்று சொல்லுகிறான். ஏனென்றால் மனிதனுடைய சிந்தனை மதிகேடானது. ஆக இப்படிப்பட்ட மனிதனுடைய சிந்தனை தேவனுடைய சிந்தனையை நிறைவேற்றாது. ஆகவே தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், உங்கள் நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதைத்தான் பேதுருவுக்கு பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ மனுஷனுக்கு தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறார் என்று சொல்லி தேவன் பேதுருவை கடிந்து கொண்டதற்கும் காரணம் அதுதான். ஆகவே இன்றைக்கு எங்களுடைய சிந்தனை எப்படிப்பட்டதா இருக்கிறது, எங்களுடைய யோசனைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை எங்களுடைய சிந்தனைகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். நான் இதை சிந்திக்கவில்லை, நான் இதை யோசிக்கவில்லை, நான் இதை திட்டமிடவில்லை, நான் இதை பேசவில்லை என்று நாங்கள் மறுக்கக்கூடும். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, எங்களுடைய யோசனைகளையும் எண்ணங்களையும் திட்டங்களையும் கர்த்தருடைய வார்த்தை வகையறுக்கிறதா இருக்கிறது. அருமையாக தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் மறைந்து போக முடியாது. ஆகவே இன்றைக்கு எங்களுடைய சிந்தனைகள் யோசனைகள் தேவன் எதை விரும்புகிறாரோ, தேவன் எதை சிந்திக்கிறாரோ, தேவன் எதை எங்களிடத்திலே பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ அப்படிப்பட்ட சிந்தனைகளாய் மாற வேண்டும். அதைத்தான் இந்த செய்திக்கு நான் தலைப்பாக கொடுத்திருக்கிறேன். தேவனுக்கு ஏற்றவைகளை நாங்கள் சிந்திக்க பழகிக் கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் என்னுடைய ஜீவியத்துல நாங்கள் சுயநலவாதிகளாய் சிந்தித்திருக்கலாம், நாங்கள் மதிகேடவர்களாய் சிந்தித்திருக்கலாம், எங்களுடைய பேர் உயர்த்தப்பட வேண்டும் என்று பாபேல் கோபுரத்தை கட்டின ஜனங்களை போல சிந்தித்திருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளை, அப்படிப்பட்ட மதிகேடான சிந்தனை வேண்டாம், வீணான சிந்தனை வேண்டாம். மாறாக தேவனுடைய சிந்தனை எங்களிலே உருவாகும் படிக்கு, தேவன் விரும்புகிறதை நாங்கள் சிந்திக்கும் படிக்கும், செயல்படுத்தும் படிக்கும், பேசும் படிக்கும், நினைக்கும் படிக்கும் இந்த காலை வேளையிலே என்னோடு கூட இணைந்து தேவ சமூகத்திலே உங்களை ஒப்புக் கொடுங்கள். நிச்சயமாகவே தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்றால் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவோ மரணம் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே எங்களுடைய செம்மையான எண்ணங்களோ சிந்தனைகளோ யோசனைகளோ அல்ல, மாறாக தேவனுடைய சிந்தனை எண்ணம் எங்களுடைய நிறைவேறும்படிக்கு இந்த காலை வேளையிலே ஒப்புக் கொடுக்கலாம். இந்த செய்தியின் தொடர்ச்சியாய் வருகிற வாரத்திலே நான் தொடர்ந்து உங்களோடு பேச விரும்புகிறேன். எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த காலை வேளையிலே ஆசீர்வதிப்பாராக. ஒரு விசை கண்களை மூடி தேவ சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கலாம். தேவையோடு இருக்கிறதான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம், வியாதியோடு இருக்கிறதான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம், பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறதான மாணவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம், தொழில் செய்து கொண்டிருக்கிறதான வேலை செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். விசுவாசியுங்கள், கர்த்தர் நன்மைகளை செய்வார். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை உள்ள நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலும் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய சிந்தனைகள் அல்ல, எங்களுடைய வழிகள் உங்களுடைய வழிகளும் அல்ல என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் தெளிவாய் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ நல்ல ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்கிறோம். எங்களுடைய வீணான சிந்தனை வேண்டாம், மதிகேடான சிந்தனை வேண்டாம் ஆண்டவரே, உலகத்துக்குரிய சிந்தனை வேண்டாம் ஆண்டவரே. இரவும் பகலும் வேதத்திலே பிரியமாய் இருந்து தேவரின் நினைக்கிற அந்த சிந்தனை எங்களிலே உருவாகும்படிக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் இந்த உலகத்திலே ஜீவிக்கிறபடினால பல நேரங்கள்ல உலகத்தோடு கூட நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, இந்த உலகத்து காரியங்களை ஜெயித்து உமது வார்த்தை சொல்லுகிற போல ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமாய் சிந்திக்கும்படிக்கு
எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில இணைந்து கொண்டிருந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் குடும்பங்களுக்காய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். பலவீனத்தோடு நோயோடு இருக்கிறதான பிள்ளைகளுடைய நோய்களை சுகமாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாபாரம் செய்கிற தொழில் செய்கிறதான எல்லாருடைய கரத்தின் கிரியைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை, புத்திய, அறிவை கொடும் ஆண்டவரே. பரீட்சைகளில் நல்ல மதிப்பெண்களை பெறும்படிக்கு ஒரு பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். சமாதானம் இல்லாமல் இருக்கிறதான பிள்ளைகளுக்கு சமாதான சந்தோஷத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற வாரத்திலும் ஆண்டவரே பாடசாலைக்கு செல்ல இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் வேண்டிக் கொள்கிறோம். அவர்களோடு பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும். இந்த கொரோனா வியாதியுடைய எந்த விதமான கிருமிகளும் வைரஸ்களும் உமது பிள்ளைகளுக்கு அணுகாதபடி காத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிலைமைகள் நிமித்தமாய் வேலைகளை இழந்து போயிருக்கிறதான வேலை இல்லாத பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எப்படியாய் நல்ல வேலைகளை திரும்பவுமாய் கொடுக்கும்படியாய் அவருடைய பொருளாதார தேவைகளை சந்திக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். விசேஷமாக எங்களுடைய சபை மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், நன்மையும் கிருபையும் உமது பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே நிறைவாய் கடந்து வரும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் இயேசு கிறிஸ்து மகிமையிலே வரும் வரைக்கும் எங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அடுத்த வாரமும் காலை 10 மணிக்கு எங்களோடு கூட சாலம் சர்ச் Facebook சைட்ல இணைந்திருக்கும்படியாய் கர்த்தரை ஆராதிக்க கடந்து வரும்படிக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.